ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 14/8/2023 முதல் 20/8/2023 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் மாறக்கூடிய கிரகங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு சந்திராஷ்டம நாட்கள் எந்தெந்த ராசிக்கு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். முதலில் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் மேஷ ராசியில் 14ஆம் தேதி 14/8/2023 ஆரம்பிக்கும் பொழுது மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவான், கடகத்தில் சூரிய பகவான், சிம்மத்தில் சுக்கிர பகவான், செவ்வாய் மற்றும் புதன், துலாத்தில் கேது பகவான், சனி பகவான் கும்பத்தில் இருக்க. இந்த வாரத்தில் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார். அவர் புனர்பூசத்திலிருந்து அஸ்த நட்சத்திரம் வரலும் போறார். அதாவது கன்னியா ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகராசியிலிருந்து கன்னியா ராசி வரலும் போறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய பயிற்சிகள்னு பார்த்தேன்னா சூரிய பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்றார். அதாவது 18/8/2023 அப்போ கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போறார். இதன் பிரகாரம் சௌரமான மாதத்தின் வழியாக நமக்கு ஆவணி மாதம் பிறக்கிறது. ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் சிம்மத்தில் இருப்பார். இந்த 18ஆம் தேதி அன்னைக்கே சுக்கிர பகவான் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போறார். 4ஆம் இடத்திற்கு காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடகத்துல வக்கரகதி அடைஞ்சு போறார். 19ஆம் தேதி அதாவது இந்த மாசம் ஆவணி மாசம் பிறந்த 2வது நாளே செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்கு போறார். கன்னி ராசிக்கு போய் காலபுருஷ தத்துவத்தின் 6வது ராசியான கன்னி ராசியில செவ்வாய் பகவான் பயிற்சியார். இந்த வாரத்துல வரக்கூடிய விசேஷம் அப்படின்னு பார்த்தோமே 16/8/2023 அன்னைக்கு அமாவாசை, ஆடி அமாவாசை. அதாவது இந்த மாசத்துல பார்த்தோம்னா ஆடி மாசத்துல பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள், கோவிலுக்கு போறதும், கோவிலுக்கு கடவுளுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள், பூஜைகள் இதை முக்கியமாக செய்யணும். வேற எந்த ஒரு புதிய விஷயத்தையும் ஆரம்பிக்கிறது சரி கிடையாது. பொதுவாக பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் மட்டும்தான் இந்த அமாவாசையில செய்யணும். அதே மாதிரி 19ஆம் தேதி பார்த்தோம்னா நாக சதுர்த்தி. நாக சதுர்த்தி அப்படின்னும் போது 4ஆம் நாள், அதாவது 16ஆம் தேதியிலிருந்து அமாவாசை அன்னைக்கு இருந்ததுன்னா 4ஆம் நாள் உங்களுக்கு நாக சதுர்த்தி வருது. நாக சதுர்த்தி அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை போய் சேவிச்சுட்டு வர்றதும், இல்லை அம்மன் கோவிலில் போய் இந்த நாகத்திற்கு போய் பால் இது பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள், நாகத்துக்கு பூஜை பண்ணுறது, இதன் மூலியமாக நாகத்தினுடைய சர்ப்பதோஷங்கள் நீங்கும் அப்படின்றது ஜோதிட இயல். சரி, இந்த வாரம் யார் யாருக்கு சந்திராஷ்டமம்னா தனுசு, மகரம், கும்பம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலமாக இருக்கு. ஏன்னா கார்த்தால 6:30 மணியிலிருந்தே தனுசு ராசிக்கு 14ஆம் தேதி சந்திராஷ்டமம். அதனால தனுசு, மகரம், கும்ப ராசிக்கு 20ஆம் தேதி 21ஆம் தேதி வரலும் இருக்கு கும்பராசிக்கு சந்திராஷ்டம காலம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான 14/8/2023 முதல் 20/8/2023 வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்ல இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். அதற்கு ஏற்றாற் போல உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அதை கொடுத்தேன்னா டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்கு பிறகு உங்களோட டிஸ்கஸ் பண்ண முடியும். கடகம் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார். அதாவது 14/8/2023 20/8/2023 வரை உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியில் 14ஆம் தேதி கார்த்தாலிருந்து 16ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 6:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய அமாவாசை யோகம் வேறு வருது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். தொழிலில் நிறைய மாற்றம் இருக்கும். ஒரு சின்ன மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் மூலியமாக நல்ல அபரிமிதமான பண வரவுகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய படிப்பு சம்பந்தமான விஷயத்திற்காக புதுசாக இந்த வாரத்தில் புதுசாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அப்ளிகேஷன் போட்டு அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். அதை தவிர ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால வெளிநாடு சமூகத்தினர் மூலியமாக நல்ல ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோன்னா ஒரு நல்ல ஹெல்ப் வரப்போகிறது. வெளியூர்லேருந்து ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான்
வக்கரகதி அடைஞ்சிருக்கிறது ஒரு நல்ல ஒரு ஏற்றம். இருந்தாலும் நீங்கள் வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக போகிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் 18ஆம் தேதி பார்த்தேனால், அதாவது உங்கள் சந்திர பகவான் வந்து 16ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து 19ஆம் தேதி வரலும் வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற இந்த காலகட்டத்தில் சூரிய பகவானும் அங்கே வந்துடுறார். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கே 18ஆம் தேதி வர்றது பெரிய விசேஷம். அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 4க்கும் 11க்கும் அதிபதி உங்களுடைய ராசியில் வர்றதுனால எந்த ஒரு விஷயத்தையும் பண நோக்கிலேயே பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிச்சயமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பண நோக்கில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் சுபப்படுறது, சூரிய பகவான் ஆட்சி பெற்று போகிறார். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் எல்லாமே இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவான் 19ஆம் தேதியிலேருந்து போகிறார். 19ஆம் தேதி கார்த்தாலேருந்து 21ஆம் தேதி மத்தியானம் வரலும் வந்து சந்திர பகவானும் அங்கே போகிறார். சந்திர பகவான் அங்கே போகும்பொழுது சந்திர மங்கள யோகம் வருது. சந்திர மங்கள யோகம் வர்றதன் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுக்கு 3ஆம் அதிபதியும் தனஸ்தானத்தில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வெளிநாட்டு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. பணவரவு அபரிமிதமாக இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுடைய தந்தையின் மூலியமாக திடீர் பணவரவு வரும். வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது. குரு பார்வையில் இருக்கிறதுனால பணவரவு அபரிமிதமாக இருக்கும். செலவுகள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. பொதுவாக இந்த வாரம் வந்து கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான வாரமாக இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே வந்து நந்தி தேவரை போய் வணங்கிட்டு வர்றது, சிவபெருமானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.